டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறை கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் 114 ரஃபேல் விமானங்களை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியாவுக்கு வருகை தரும்போது இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தசோ ஏவியேஷன் நிறுவனத்திடம் இருந்து ஏற்கனவே வாங்கப்பட்ட 36 ரஃபேல் விமானங்களை இந்திய விமானப்படை பயன்படுத்தி வருகிறது. இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய கடற்படையின் பயன்பாட்டுக்காக 26 ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் நாட்டின் மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை சமாளிக்க 3.25 லட்சம் கோடியில் மேலும் 114 ரஃபேல் விமானங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 18 ரஃபேல் விமானங்கள் பறக்கும் நிலையில் வழங்கப்படும் என்றும் மீதமுள்ள 96 விமானங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே பொருத்தப்படும் என்றும் தெரிகிறது. பிரான்ஸ் நாட்டிடமிருந்து முதல் 5 ரஃபேல் விமானங்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலையில் இந்தியாவுக்கு வந்தன. தற்போது நாட்டின் 2 இராணுவ தளங்களிலிருந்து ரஃபேல் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஹரியானாவின் அம்பாலாவில் கோல்டன் ஏரோஸ் என்ற பெயரில் ஒரு ரஃபேல் விமானப்படையும், மேற்கு வங்கத்தின் ஹசிமாராவில் ஃபால்கன்ஸ் என்ற பெயரில் மற்றொரு ரஃபேல் விமானப்படையும் இயங்கி வருகிறது. வங்கதேச பொருட்களுக்கான பரஸ்பர வரியை 11% அமெரிக்கா குறைக்கிறது. ஆனால் அமெரிக்க பருத்தி மற்றும் நூலை கொண்டு தயாரிக்கப்படும் ஆடைகளுக்கு மட்டும் அமெரிக்கா பரஸ்பர வரியில் முழு விலக்கு அளிக்கிறது. வங்கதேச ஆடைக்கு அமெரிக்காவில் 31% வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்க பருத்தி மற்றும் நூலில் ஆடைகளை தயாரித்து அனுப்பினால் 19% பரஸ்பர வரியில் விலக்கு அளிக்கப்பட்டு நட்பு நாடுகளுக்கு விதிக்கப்படும் 12% வரி மட்டுமே விதிக்கப்படும். ஜவுளியை பொறுத்தவரை வங்கதேசத்துக்கு அமெரிக்கா வழங்கும் சலுகை இந்தியாவுக்கும் கிடைக்கும். இந்திய நிறுவனமும் அமெரிக்க பருத்தி மற்றும் நூலின் ஆடையை தயாரித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் பரஸ்பர வரி விதிக்கப்படாது. அமெரிக்கா வங்கதேச வர்த்தக ஒப்பந்தத்தில் உள்ள விதிமுறை இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திலும் இருக்கும். இதனால் இந்தியாவில் பருத்தி உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அமெரிக்காவில் குறிப்பிட்ட அளவுதான் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. அதன் ஏற்றுமதி $5 மில்லியன் மட்டுமே. ஆனால் இந்தியாவுக்கு இதன் இலக்கு $50 பில்லியன். வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை இந்தியாவும் அமெரிக்காவும் இறுதி செய்துள்ளன. இது மார்ச் மாதம் அமல்படுத்தப்படும் என்று பியூஷ் கோயல் கூறினார். மத்திய அமைச்சரவை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 45,000 கோடிக்கு அதிகமான மதிப்பீட்டில் 2 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தது. இதில் ஏற்றுமதி குவிப்பு திட்டத்துக்கு 25,060 கோடியும், கடன் உத்தரவாத திட்டத்துக்கு 20,000 கோடியும் ஒதுக்கப்பட்டன. இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு ரியாத் புரோத்சாஹன் மற்றும் நிர்யாத் திஷா என 2 துணை திட்டங்களின் கீழ் செயல்பட உள்ளது. நிர்யாத் புரோத்சாகன் திட்டத்தின் கீழ் குறு, சிறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதியாளர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கிடைப்பது உறுதிப்படுத்தப்படும். ஏற்றுமதிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கடன்களுக்கான வட்டி மானியம், இ-காமர்ஸ் ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் அட்டைகள் மற்றும் புதிய சந்தைகளுக்கான கடன் மேம்பாட்டு வசதிகளும் இதில் அடங்கும். நிர்யாத் திஷா திட்டத்தின் கீழ் ஏற்றுமதி பொருட்களின் தரம், பேக்கேஜிங், சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு மற்றும் தொலைதூர மாவட்ட ஏற்றுமதியாளர்களுக்கான போக்குவரத்து மானியம் ஆகியவற்றுக்கு இத்திட்டம் உதவும். மத்திய அரசு ஏற்கனவே கடந்த டிசம்பரில் 4,531 கோடி மதிப்பிலான சந்தை அணுகல் திட்டத்தையும், ஜனவரி மாதம் 7,295 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி கடன் தொகுப்பையும் அறிவித்திருந்தது. இந்த திட்டங்கள் அனைத்தும் 2025 முதல் 2031 வரையிலான 6 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ளன. இது குறித்து வர்த்தக அமைச்சக உயர் அதிகாரி கூறுகையில், ஏற்றுமதி ஊக்குவிப்பு இயக்கத்தின் 8 முக்கிய அம்சங்களை தொடங்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அடுத்த வாரம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். குறிப்பாக இ-காமர்ஸ் மற்றும் சரக்கு கிடங்கு வசதிகளுக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று
தெரிவித்தார். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the